ஜெய்ஹிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்னிவீக் ஜிகே ஜிஎஸ்க்கான சீரியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 5 இவங்க ஜென்ரல் நாலேஜுக்கான பார்ட் 5 வீடியோ ஆல்ரெடி 4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், 4 பேஜ் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுவரையும் அப்லோட் பண்ண வீடியோ அதுக்குள்ள இருக்கும், இனிமேல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் அதுக்குள்ள இருக்கும். இந்த சீரியஸை கம்ப்ளீட்லி நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். இதை கம்ப்ளீட்லி படிச்சீங்கன்னாவே மட்டும் போதும். கண்டிப்பா ஜிகே ஜிஎஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டீரியல் நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து தான் இது டெய்லி ஒவ்வொரு பேஜ்ன்ற கணக்கில் ஒவ்வொரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதை எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் பை லிங்க்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும். யூடியூப் லிங்கை சர்ச் பண்ணி அதாவது உள்ளே போய் பார்த்துட்டு பை பண்ண தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி இல்லை எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னாவே ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 149 ரூபீஸ் காமிக்கும். இதில் பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் பேடிஎம், அதுக்கப்புறம் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் காமிக்கும். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை பே பண்ணி முடிச்சதும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான ஒரு மெட்டீரியலாக தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆல்ரெடி 4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து பாருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணாதவங்க பை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வாங்க இன்னைக்கு ஜிகேக்கான பார்ட் 5 வீடியோ ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 வீடியோலையும் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளர்ரா தெரியுது, ஸோ கொஞ்சம் சின்னசா தெரியுது, பெருசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஓகே அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியா ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராபூர், மகாராஷ்டிரா, பூனே ஓகேங்களா. தாராபூர், மகாராஷ்டிரா, பூனே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை வந்து தொடங்கினாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக படிக்க தெரியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாத ஒரு சில பேர் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்ககிட்ட நல்லா படிக்கிற பவர் இருக்கிறதுனால 2-3 பேஜஸ் மேல படிச்சாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் 1984 எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுல ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் காமிக்கும். இதுல வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க கிளிக் பண்ணிடணும் ஓகேங்களா. கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா which is the longest river bridge road bridge அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல 4 இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எது நீங்க படிச்சிருந்தீங்களா வந்திருக்கும் அதை பார்த்து சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கிறத கரெக்டா கொடுத்துட்டு அதுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்ப லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் ரோட் பிரிட்ஜ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி சேது, பாட்னா டு கங்கா போற இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா. அதாவது பாட்னா டு கங்கா போற வழியில மகாத்மா காந்தி சேது அப்படின்ற ஒரு இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் சிட்டினா என்ன அப்படின்னா மும்பை தான் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி. நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் டெசர்ட்னா என்ன அப்படின்னா தார் டெசர்ட் தான் லாங்கஸ்ட் டெசர்ட். எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் ஓகேங்களா. ஸோ இந்த லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், ஹையஸ்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. லாங்கஸ்ட் டெஸ்ட்னா தார், ராஜஸ்தான் ஓகேங்களா. இப்போ லாங்கஸ்ட் டேம் 4800 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் டேம்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால ஹிராக்குட் டேம் எந்த இடத்துலனா ஒரிஷா, மகாநதி ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரிஷான்றது ஒரு ஸ்டேட் ஓகேங்களா. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் டெல்டானா என்ன, சுந்தர்பன்ஸ் டெல்டா. சுந்தர்பனை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். சுந்தர்பன் எங்க இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் டேம்
அதாவது இப்ப பார்த்துருந்தோம் லாங்கஸ்ட் டேம் தான் வந்து ஹிராக்குட் டேம். ஹையஸ்ட் டேம்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட்னா நீளமான டேம், ஹையஸ்ட்னா பெருசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் டேம்னா ஹிராக்குட் டேம், மகாநதி ஒரிஷா. ஹையஸ்ட் டேம்னா தெகிரி டேம் உத்தரகாண்ட். ஓகேங்களா, தெகிரி டேம் உத்தரகாண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக். ஹையஸ்ட் பீக்னா K2. ஓகேங்களா, ஹையஸ்ட் பீக்னா K2 மவுண்ட். இது வந்து நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாஸ் செகண்ட் ஹையஸ்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நோட்ஸ் எல்லாமே இருக்கும், இது மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேங்களா, ஹையஸ்ட் பீக்னா என்ன K2, அதாவது கிட்டத்தட்ட 8611 மீட்டர் பர் அந்த இதுல வரும். ஓகேங்களா, ஹையஸ்ட் பீக்னா K2 தான். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹையஸ்ட் கேட்வே. ஹையஸ்ட் கேட்வேனா என்ன அப்படின்னா புலந்த் தர்வாஜா தான், அட் ஃபேட்புரி சிக்ரி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம். ஹையஸ்ட் கேட்வேன்றது வந்து புலந்த் தர்வாஜா அட் ஃபேட்புரி சிக்ரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் லேக். லார்ஜஸ்ட் லேக்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளார் லேக் தான் வந்து லார்ஜஸ்ட் லேக். இதுவே பெரிய லேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் லேக் வந்து உள்ளார் லேக் தான், காஷ்மீர்ல இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் மேன் மேட் லேக். அதாவது லார்ஜஸ்ட் மேன் மேட் லேக்னா எங்க இருக்குன்னா கோவிந்த் சாகர், இமாச்சல் பிரதேஷ். லார்ஜஸ்ட் மேன் மேட் லேக் வந்து எங்க இருக்குன்னா கோவிந்த் சாகர், இமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் ஹைவே. லாங்கஸ்ட் ஹைவே எங்க இருக்கு அப்படின்னா வாரணாசி டு கன்னியாகுமரி போறதா இருக்கிறதுல ரொம்ப தொலைவு இருக்கக்கூடிய ஒரு ஹைவேவா இருக்கிறதா வாரணாசி டு கன்னியாகுமரி தான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ஹைவே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஹைவே, அதாவது லார்ஜஸ்ட் மியூசியம் எங்க. லாங்கஸ்ட் ஹைவே நம்ம வாரணாசி டு கன்னியாகுமரி. லார்ஜஸ்ட் மியூசியம், பெரிய மியூசியம், இந்தியாவிலே பெரிய மியூசியம்னா என்ன அப்படின்னா இந்தியன் மியூசியம் கொல்கத்தா அப்படின்றத ரொம்பவே பெரிய மியூசியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் மாஸ்கியூ. பிக்கஸ்ட் மாஸ்கியூனா ஜமாத் மாஸ்கியூ, டெல்லியில தான் இருக்கு ஜமாத் மாஸ்கியூ. அது யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டினது அப்படின்னா பில்ட் பை ஷாஜகான். ஷாஜகான் தான் அந்த மசூதியை கட்டினாரு. ஓகேங்களா, இருக்கிறதுல ரொம்ப பெரிய மாஸ்கியூனா ஜமாத் மாஸ்கியூ டெல்லியில இருக்கு, ஷாஜகான் கட்டினாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர், ரொம்பவே நீளமான ரிவர் என்ன கங்கா ரிவர். 2525 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர், லாங்கஸ்ட் ரிவர் இருக்கக்கூடிய ஒரு இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே லாங்கஸ்ட் ரிவர்னா என்ன அப்படின்னா 2525 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரிவர்னா கங்கா தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியானா என்ன மவுசின்ரம் மேகாலயா. மவுசின்ரம் மேகாலயா தான் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ரோடு, பெரிய ரோடு, ரொம்பவே நீளமான ரோடு இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா கிராண்ட் ட்ரக் GT ரோட், 1500 மைல்ஸ் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இது கொல்கத்தா டு அமிர்தசர் போற ஒரு வழி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டேட் வித் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர். வந்து ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டேட் தான். ஒரு ஸ்டேட்ல அதிகமான ஃபாரஸ்ட் இருக்குன்னா எந்த இடம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல தான். ஸ்டேட் வித் மேக்ஸிமம் டென்சிட்டி, அதாவது ரொம்ப அடர்த்தியான டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான் வரும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஸ்டேட் வித் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர், ரொம்ப அதிகமான காடு இருக்கக்கூடிய இதுன்றது மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, அதுல டென்சிட்டி ரொம்ப அடர்த்தியான இருக்கிறது வந்து பீகார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டேட் வித் மேக்ஸிமம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் டவர். ஹையஸ்ட் டவர்னா குதுப் மினார். குதுப் மினார் வந்து ஹையஸ்ட் டவர், அது டெல்லியில இருக்குது 72.5 மீட்டர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட் டவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஜூ. ரொம்ப வந்து பெரிய ஜூ அப்படின்னா ஜுவாலஜிக்கல் கார்டன் கொல்கத்தா தான் வந்து பெரிய லார்ஜஸ்ட் ஜூ நம்ம இந்தியாவிலே. லார்ஜஸ்ட் ரிவர் வந்து பிரம்மபுத்திரா, அதாவது லார்ஜஸ்ட் பெரிய ரிவர் வந்து பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால், ரொம்பவே பெரிய வாட்டர் ஃபால் அப்படின்னா நம்ம ஜோக்ஃபால் வாட்டர் ஃபால் தான் கர்நாடகாவில் இருக்குது. அப்புறம் ஹையஸ்ட் பிரிட்ஜ், அதாவது பெரிய பிரிட்ஜ் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட்னா வந்து ரொம்பவே ஹைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஹையஸ்ட். ஹையஸ்ட் பிரிட்ஜ்னா சம்பால் பிரிட்ஜ் தான் ரொம்ப ஹையஸ்ட் பிரிட்ஜ். அது எங்க இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள். லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள், ரொம்ப பெரிய கேவ் டெம்பிள் அப்படின்னா எல்லோரா கைலாஷ் டெம்பிள், எல்லோரா கைலாஷ். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் டோன். லார்ஜஸ்ட் ட்ரோன் இது வந்து தெளிவா தெரியல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல் கும்பாஸ், பிஜாப்பூர், கர்நாடகா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி ஓகேங்களா, நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங். லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னா ராஷ்டிரபதி பவன், நியூ டெல்லி. ஓகேங்களா, லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்னா என்ன ராஷ்டிரபதி பவன், நியூ டெல்லி. அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் கேனல், குகைன்னு சொல்லுவாங்க கேனல்னா
ரொம்ப நீளமான குகை எங்க இருக்கு அப்படின்னா இந்திரா காந்தி கேனல், ராஜஸ்தான் கேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் லாங்கஸ்ட் கேனல். லார்ஜஸ்ட் கேவ்னா அமர்நாத் கேவ் தான் லார்ஜஸ்ட் கேவ். ஜம்மு காஷ்மீர் அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 4.45 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஓல்டஸ்ட் சர்ச், ரொம்பவே பழமையான சர்ச் அப்படின்னா செயின்ட் ஜோமஸ் சர்ச் எங்க இருக்குன்னா கேரளால தான் இருக்கு. லார்ஜஸ்ட் குருத்வாரா சிக்கியூ, கோல்டன் டெம்பிள் தான். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் குருத்வாரானா என்ன, கோல்டன் டெம்பிள் அமிர்ஸ்டர் இருக்கு. கோல்டன் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஓகேங்களா, அமிர்ஸ்டர். லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், அதாவது தூய்மையான வாட்டர் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பெரிய வாட்டர் லேக் எங்க இருக்கு அப்படின்னா உள்ளார் லேக் தான். அது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. லார்ஜஸ்ட் லிபரேட்டி அப்படின்னா நேஷனல் லிபரேட்டி தான் லார்ஜஸ்ட் லிபரேட்டி, கொல்கத்தால இருக்கக்கூடியது. லார்ஜஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம இந்தியாவிலே ரொம்பவே பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா மும்பை போஸ்ட் ஆஃபீஸ் தான் ரொம்ப பெரிய போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா. லார்ஜஸ்ட் பிரிசன், ஜெயில், நம்ம இந்தியாவில ரொம்ப பெரிய ஜெயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திஹார் ஜெயில், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. திஹார் ஜெயில் தான் ரொம்ப பெரிய ஜெயில். ஓகேங்களா, டெல்லியில் இருக்கக்கூடியது. அண்ட் இன்னைக்கான வீடியோ பேஜ் நம்பர் 7, அதாவது 7வது பேஜ் வரையும் முடிச்சுட்டோம். எல்லாருமே இந்த ஒரு பேஜ் வரையும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமும் படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க படிங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோ போட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல இந்த வீடியோ வேணாம், இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இது மாதிரி தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயோ நம்மளோட யூடியூப்லயோ கேட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் பை பண்றது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ளை பண்ணாதவங்க 22 மார்ச்சுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 22 வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படியே படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால படிச்சு கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால படிக்காதவங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸுக்கான மெட்டீரியல் நம்மளோட இந்த மெட்டீரியல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஆல்ரெடி மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்த்தான மெட்டீரியல் தாங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இதே நாம ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.